friends, welcome back to Subhanan channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க முன்னாடி நான் ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆகாஷ் கங்கா ஃபால்ஸ். இந்த ஆகாஷ் கங்கா ஃபால்ஸ் வந்து கொல்லி ஹில்ஸில் இருக்குது. கொல்லி ஹில்ஸில் ரெண்டு விஷயம் ஃபேமஸ். அதாவது எரப்ளீஸ்வரர் டெம்பிள், அதுக்கப்புறம் ஆகாஷ் கங்கா ஃபால்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக 3 ஃபால்ஸ் இருக்குது. அதெல்லாம் எலாப்ளீஸ்வரர் டெம்பிள் பக்கத்தில் ஒரு ஃபால்ஸும் மீதி 2 ஃபால்ஸும் பக்கத்தில் இருக்குது. இந்த ஆகாய கங்கா ஃபால்ஸுங்கிறது மீதி இருக்கிற 3 ஃபால்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரு ஃபால்ஸாக தண்ணி வருதுதான். அதுதான் ஆகாஷ் கங்கா ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸில் கிட்டத்தட்ட 300 ஃபீட் மேலிருந்து தண்ணி வருது. அதோட அந்த ஃபால்ஸ் வந்து தமிழ்நாட்டிலே ஒரு ஃபேமஸான ஃபால்ஸ். இன்றைக்கி நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போய் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஃபால்ஸுக்கும் நம்ம மேலே ஏறி தான் போகணும். ஆனால் இந்த ஃபால்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறினா ஃபால்ஸ் கீழே தான் இருக்குது. மலை கீழே நடந்து போகணும். அப்படி மலை கீழே நடந்து போகும்போது இந்த வியூ பாயிண்ட் வரும். இந்த வியூ பாயிண்டில் பார்க்கறதுக்கே செம்ம அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை போகிறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் படிக்கட்டில் இறங்கும்போது இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் நான் வந்து படிக்கட்டுலேருந்து இறங்கும் போது எடுத்த ஃபோட்டோஸ். படிக்கட்டுலேருந்து இறங்கும்போது பயங்கரமாக கால் வலிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நம்ம ஆகாஷ் கங்கா ஃபால்ஸ் தெரியுது. இது ஃபால்ஸ் அப்படி ஒரு பகுதி தான். இந்த பக்கம் நிறைய தண்ணி வரும். சரி, நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரமணியன் சேனல். நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கல் மேலெல்லாம் ஏறி இதோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போ இதில் போய் விளையாடுறது தான் மிச்சம். பாருங்க என்ன போஸ்டில் வாட்டர் ஃபால் விழுகுது தண்ணின்னு பார்த்தீங்களா? சரி வாங்க, நம்ம அங்கே பக்கத்தில் போய் பார்க்கலாம். இது நான் தண்ணியில் இருக்கும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோ. அதோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இன்னும் நல்லா இஷ்டமும் இருக்குது. நல்லா போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த போஸ் இருக்குது எப்படி இருக்குன்னு நல்லா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ ஒன்று கேட்டுருவீங்கள்ல, இது நான் பேசுகிற சவுண்டை விட நான் தான் பக்கம் நான் பேசுகிற சவுண்டை விட வாட்டர் ஃபால்ஸோடைய ஃபோர்ஸ் சவுண்ட் தான் கேட்குது. அந்தளவு வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி ஃபோர்ஸாக இருக்குது. சரி, அன்பாக்சிங் ஒரு வீடியோ இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி நான் மேலே ஏறும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அன்பாக்சிங் வீடியோ போடலாம். சரி, ஃபோட்டோ கிடையாது, வீடியோ. நம்ம சின்ன மிஸ்டேக்லாம் கண்டுக்காதீங்க ப்ளீஸ். நான் இன்னும் இப்போ தான் 600 படி ஏறி வந்திருக்கேன். இதுக்கே நான் கெஸ் வாங்கிருச்சு. இன்னும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னும் 200 படி கணக்கில்ண்ணே, 700 படி கணக்கில் 700 படி ஏறி வந்துட்டேன். இன்னும் 200 படி ஏறணும். அப்பா, இதுக்கு மேலே என்னால் எனர்ஜிக்காக பேச முடியாதா? இந்த வீடியோ சரி, இந்த வீடியோ இந்தளவுக்கு ஏன் ஸ்டக்கான மாதிரி இருந்துச்சுன்னா, அந்தளவுக்கு நான் வந்து படிக்கட்டு ஏறி வரும்போது டயர்டில் இருந்தேன். கடைசியில் நீங்கள் அந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்ததுக்கு நான் டயர்டில் இருந்தது தான் காரணம். அந்தளவுக்கு டயர்டாக இருந்தேன். சரி, இப்போ நம்ம அந்த அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாம். இதுதான் அந்த ட்ரைபாய்ட் ஸ்டாண்ட். நான் வந்து இது வாங்கின பெட்டியிலிருந்து இதை நான் எடுத்துட்டேன் வெளியில். அது அந்த பெட்டியை வேறு தொலைச்சிட்டேன்னு அந்த பெட்டியை உள்ள இது கூட கிடச்சி ஒரு நட்டு. அதுக்கப்புறம் ஃபோன் நிற்க வைக்கிற ஸ்டாண்ட். சரி, இப்போ நிற்க வைக்கலாம். அது இது வந்து பொசிஷன் மாறிடுச்சு, அதனால் நிற்க வைக்கிறது காட்ட முடியல. அதாவது நட்டு போடுறதையும் பாதி என்னால் காட்ட முடியல. அதுக்கு வந்து காட்ட முடிஞ்சிச்சு. எப்போ தெரியும் ஒழுங்கான்னு நினைக்கிறேன். நட்டு இந்த இடத்துல தான் போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு சத்தியமாக தெரியாது இன்னும் கரெக்டாக போடுறேன்னா இல்லை தப்பாக போடுறேனான்னு. இப்போ தான் நான் வெளியிலே எடுத்தேன்.
சரி, இதுதான் ட்ரைபாய்ட் ஸ்டாண்ட். இதோ நடுவில் ஃபோன் நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ப்ளூடூத் ரிமோட் வச்சு அதை வச்சு ஆப்ரேட் பண்ணோம். அவ்வளோதான். என்னால் இப்போ வந்து ஹைட் வேணால் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டலாம். ஹைட் எவ்வளோ இன்னும் பார்க்கலாம். சரி, கேமரா ஒழுங்காக தெரியலன்னு நினைக்கிறேன். இதோ இப்போ எடுத்து காட்டுறேன். இதோ ஹைட் இவ்வளோ இருக்கு. சரி, இவ்வளோவா போதும், இதுக்கு மேலே தேவைப்படாது எப்படி இருந்தாலும். சரி, இப்போ என்னுடைய கேமரா வேறு இல்லை. ஆனால் ஃபோனில் இப்படின்னு காட்டிட்டு அதே நேரத்தில் ஃபோட்டோ எடுத்து சத்தியமாக காட்ட முடியாது. என் கேமரா வேறு ரிப்பேருக்கு போயிடுச்சு. இப்போ ஃபோனில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சரி, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன பண்ணுறேன்னா, முதல் இந்த ஃபோன் வந்து அதை ட்ரைபாய்ட் ஸ்டாண்டில் மாட்டி ஃபுல் ஹைட் வச்சுட்டு ஒரே ஒரு ஹாய் மட்டும் சொல்லலாம். வேறு எதுவும் பண்ண முடியாது. சரி, ஒரு ஹாய் சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இதோ இதை ப்ளூடூத் ரிமோட் இதை வச்சு தான் நான் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல நின்று ஆன் பண்ணேன். இந்த இடத்துல இருந்து ஆஃப் பண்ணவும் முடியும். ஓகே, ஹாய். அதான் இதை ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன்.